நேற்று நடிகர் விஜயும், நடிகை த்ரிஷாவும் ஒரே கார்ல திருவான்மியூர்ல நடந்த ஒரு திருமண நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக வந்திருக்காங்க. அப்போது அவங்க ஜோடியா புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்ததா இருக்கட்டும், ஒரே கார்ல வந்ததா இருக்கட்டும், ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டதா இருக்கட்டும், எல்லாமே சோசியல் மீடியாக்கள்ல பயங்கர விவாத பொருளா மாறியிருக்கு. எல்லா செய்தி சேனல்கள்லையும் கூட இந்த நியூஸ் தான் ஹாட்டான நியூஸா ஓடுது. விஜய் எக்கேடோ கெட்டு போட்டும், அதை பற்றியெல்லாம் இங்கே யாருக்கும் கவலை இல்லை. கேட்டால் அது அவரோட பர்சனல் அப்படிம்பானுங்க. அவரோட மனைவி அவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. 2 பிள்ளைங்க இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இப்படி வர்றது பர்சனல். அப்போது அவங்க மனைவி குடும்பம், முதல்ல இருந்த குடும்பம் யார்? அது பர்சனல் கிடையாதா? சரி, அதை கூட ஒரு பக்கம் விடுங்க. நேற்று முன்தினம் தான் தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் ஒன்று போடுறாரு, நிர்வாகிகள் கூட்டம்னு. அதுக்கு இவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த சில பேர் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க. அதில் ஒரு காலேஜ் படிக்கிற பையனும் இருக்கா. அப்படி 19 வயசு தான் ஆகுதான். அவர் ஐசியூவில் இருக்கார். 2 நாள் கழித்து தான் அவரோட நிலைமை எப்படி இருக்குங்கிறதே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னு அவங்க அப்பா கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. 2 லட்ச ரூபா கட்ட சொல்லியிருக்காங்க. எதையாவது விற்று தான் கட்டணும், என்ன பண்ணுறது, பெற்றுட்டோம், நம்ம காப்பாற்றி தானே ஆகணும், நம்ம அப்படியேவா விட முடியும், பசங்களாக போயிட்டாங்கல்ல, இனியாவது பசங்க திருந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனவேதனையுடன் பேசியிருந்தார். கூடவே இன்னொரு 4 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றாங்க. சரி, அவங்களுக்கு பண உதவி தான் பண்ண வேணாம், இந்த நியூஸ் தெரியுமா தெரியாதா? ஏன்னா இவரை பார்க்க வரும்போது நடந்த சம்பவம். அப்போவே கூட யாராவது சொன்னாலும் சொல்லியிருப்பாங்க, அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கீழே விழுந்துட்டானுங்கன்னு. ஆனால் அதை பற்றி தஞ்சாவூருக்கு பேசும்போதும் சொல்லலை. சரி, வீட்டுக்கு போயாவது ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம், ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அப்படி வராதிங்க, அது தப்பு, உங்கள் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம். அதையும் போடல. எங்களுக்கு காசு மேலெல்லாம் ஈடுபாடே கிடையாது, 250 கோடியை விட்டுட்டு வரோம், எங்ககிட்ட இல்லாத காசா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறானுங்கல்ல. இப்போ அவங்க அப்பா பால் வியாபாரியம், 2 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க. ரொம்ப கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. அவர் கட்சியோட உதவியை ஒன்றும் எதிர்பார்க்கலை. இவனுங்களாக போய் செய்யணுமா செய்யக்கூடாதா? ஆனால் அதை எதையுமே செய்யாமல், ஒரு ஆறுதல் கூட அங்கே தெரிவிக்காமல், அடுத்த நாளே இங்கே திரிஷா கூட ஜோடியாக, அதுவும் ஹாயாக இறங்குறாரு. இவருக்கு மக்கள் மேலே, அவங்க சொந்த ரசிகர்கள் மேலேயே அக்கறை இல்லைன்னா மக்கள் மேலே எப்படி அக்கறை இருக்கும்? இவரை நம்பி இவரை முதல்வர் சீட்டில் உட்கார வைக்கணுமா? நமக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகுது. அவனுக்கு ரசிகர்கள்லாம் இப்போ பாதி பேர் திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கண்டபடி திட்டிகிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போவும் ஒரு சில முட்டு கொடுக்குற நபர்களும் இருக்க தான் செய்கிறானுங்க. அவனுங்களை நினச்சா கூட நமக்கு பெரிய கவலை இல்லை, அவனுங்களோட குடும்பத்தினரை நினச்சா தான் பெரிய கவலையாக இருக்குது. அவனுங்கள்லாம் எப்படி தான் குடும்பத்தில் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல.